எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி தக்காளி ரசம் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். 10 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 6 நிமிஷம் ஆகுது. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்து லோ ஃப்ளேமில் 6 நிமிஷம் ஆகுது. லைன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப்பு தண்ணி சேர்த்தேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். நான் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.